உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, அக்டோபர் மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய அமைவுகளும் அதன் பலன் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மேஷத்திற்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் நிற்கிறார். இந்த மாதம் தொடங்கும் பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து ஆதித்ய அமைப்பிலும் ப்ளஸ் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார். அப்போது 6ஆம் இடம் பலம் பெறுது. இந்த 6ஆம் இடம் ஒருத்தருக்கு பலம் பெறும் பொழுது அது 3ஆம் இடத்திற்கு அதிபதி, முயற்சிக்குரிய ஒரு இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனாலையும், அப்போ இந்த இடத்துல நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீண்ட நாளில் நீங்கள் வாங்கிய பணத்தை குறுகிய காலகட்டத்திற்குள் கொடுத்தே தீரணுன்ற ஒரு நிர்பந்தனைகள். அடுத்தது அது எப்படி நாம் அடைக்கிறது, அந்த கடனை அதை எப்படி கொடுக்கறது, கேட்ட 2 இடமும் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை உருவாகி கடைசி நேரத்தில் இங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான சில சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. காரணம், உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஆல்ரெடி இதற்கு முன்னாடி இருந்த இடம் கன்னியில் செவ்வாய் இருந்தது, உங்களுக்கு ஒரு நெகட்டிவ். அப்போது அந்த லக்னம் ப்ளஸ் ராசியினுடைய அதிபதி போய் 6ஆம் பாவத்தில் பகையாகி நிற்கும் பொழுது அது உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கும். நீங்கள் எதிரிகளுக்கு அடிப்பணியக்கூடிய நிலைமை உருவாயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு. இதனுடைய தாக்கம் இப்போது இந்த இடைப்பட்ட இந்த சிக்கலிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த குழப்பத்திற்கு இங்கே புதன் ப்ளஸ் சூரியன் இணைவும் புதன் உச்ச ப்ளஸ் ஆட்சி அடைவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜபலத்தை கொடுக்கும். அந்த ராஜபலம் எப்படி இருக்குன்னா, முடியாதுன்ற ஒரு நிலைமை உருவாகி அவ்வளோதான், நாம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, சிலருக்கெல்லாம் தன்னுடைய சொத்துக்களே பறிபோகக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு நிர்பந்தனையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல். மறுமுனையில் உங்களுக்கு எதிர் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க உங்களை விமர்சனம் மட்டுமல்ல, உங்களை நேரடியாகவே சில கேள்விகள் கேட்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே உருவாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடன் சார்ந்த விஷயங்களை அதிரடியாக இறங்கி சரி செய்யக்கூடிய சடனான ஒரு ரீதியில் உங்களுக்கு அந்த பண வருவாய் அதை மற்றவர்கள் எதிர்பார்க்காத நிலையில் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை முடிப்பீங்க. 100% முடியாது, அவ்வளோதான், நம்ம எப்படி ஈக்குவல் பண்ண போகிறோம் தெரியல, கொடுக்குறவங்க கை விரிச்சிட்டாங்க, கேட்ட லோனும் ஒர்க் அவுட் ஆகலை, பூமியை வித்தாவது நம்ம கொடுக்கலான்ற பட்சத்தில் அதுலேயும் சில சிக்கல்களாலேயும் சில தடைகளாலேயும் பிரேக் ஆகிட்டே வருது. என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருந்த நீங்கள் இப்போ அதை 100% அடைச்சி வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமை இந்த இடத்துல உருவாகிடும். மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு அருமையான மாதம் சொல்லலாம். அதுலேயும் உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்களுடைய 7ஆம் பாவத்தில் நிற்கிறாரு. அப்போ உங்கள் ராசி சூரியனும் ப்ளஸ் செவ்வாயும் ராசியினுடைய அதிபதியும் இணையும் சூரிய மங்கள யோகம். அதற்கு பிறகு ஒரு 14-13 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அது அரசு உத்தியோகம் சார்ந்தவங்களுக்கு, அரசு உத்தியோகத்தில் நான் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணேன், ஆனால் மேஷராசி என்பவர்களுக்கு ஜஸ்ட் 1/2 மார்க் 1 மார்க் ஜஸ்ட் இம்மிக் கேப்பில் போயிருக்கும். உங்களோட ரொம்ப கம்மியாக படிச்சிருப்பாங்க. அவங்க உங்களை விட எந்த விதத்துலையுமே ஈக்குவல் பண்ண முடியாதவங்களாக இருப்பாங்க. சடனாக பார்த்தா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகி பாஸ் ஆகி செலக்ட் ஆகிருப்பாங்க. பட் நீங்கள் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிற மாதிரியான நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இதனுடைய மன அழுத்தங்கள் உங்களை அவ்வளோதானா, நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோதானான்ற அளவுக்கெல்லாம் யோசிக்க வச்சுருக்கோம். 100% அப்படி கிடையாது. அந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் இப்போ உங்களுக்கு அந்த சூரிய பகவான் அரசு சார்ந்த விஷயங்களுக்கு கை கொடுப்பார். ஆல்ரெடி நீங்கள் வீட்டிலிருந்து பரீட்சை எழுதுறவங்களாக இருந்தாலும் சரி,
திருமணம் ஆனதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறவங்களால இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அதை சார்ந்த விஷயங்களுக்கு மூவ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கிறேன், ரொம்ப நாள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எதுவுமே எனக்கு கிளிக் ஆகலைன்னு நினச்சவங்களுக்கு இப்போது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு மேல் அதிகாரிகள், மேல் இருக்கிறவங்க, உங்களுக்கும் கீழே இருந்தவங்க இதற்கு முன்னாடி உங்களுக்கு இடைஞ்சல் குடைச்சல்கள் கொடுக்குற நிலையில் இருந்திருந்தாலும் இப்போது அவர்களாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கிற நிலைமை அப்படியே மாறி நிற்கும். வேலையிலே எப்போவோ செய்த சின்ன சின்ன பிழைகள் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்காக செஞ்சுருப்பீங்க. இல்லை மற்றவங்க செய்த அந்த தவறுகளுக்கு உங்களையும் ஜாயின் பண்ணி மொத்த பழியும் உங்கள் மேலே போடுற மாதிரியான சில சூழ்ச்சிகள் கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும். அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலைமை உண்டாகிடும். கவலைகள் வேண்டாம். குறிப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த இடத்துலேருந்து உங்களை வெளியில் தூக்கணுன்றதுக்காகவே உங்களுடைய தன்மானத்தை சீண்டி பார்த்து அதில் அவங்க பேசின பேச்சுக்களும் உங்களை சூழ்ந்து சுற்றி நடந்த சில சூழ்ச்சிகளுக்கும் மனசார நாம் எந்த தவறுகள் செய்யலாம், நம்மளை இப்படி பேசிட்டாங்க, அப்பேற்பட்ட இடத்துல நம்ம வேலை செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க. விட்டுட்டு வெளியில் வந்துடலான்னு நினச்சிருப்பீங்க சிலர். அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டேர்னிங் கொடுக்கும். அந்த டேர்னிங் உங்களை அவமானப்படுத்தணும், பாதிக்கப்பட வைக்கணும்னு நினச்சாங்களா, அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற நேரமாக இது உங்களுக்கு அமையும். அதே போல் செய்த வேலையிலிருந்து இடமாற்றங்கள் செய்யலாமா, இங்கிருந்து வேறு இடத்துக்கு மாறலாமான்னு நினச்சவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். இதில் குரு அதிசார பெயர்ச்சி அடைகிறார் இந்த காலகட்டங்களில். அப்போது உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய நிலைமை உருவாக்குது. மேஷராசி என்பர்களே, கவலைகள் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய இலக்கில் பெரிய பெரிய உயர் தர நிலையில் இருக்கிற அதிகாரப்பூர்வமான வேலையில் இருக்கிறவங்களும், அரசு உத்தியோகத்திலையும் சரி, அரசியல் துறையில் மாபெரும் இடத்துல இருக்கிறவங்களும் சரி, விஞ்ஞானம் ப்ளஸ் மருத்துவ சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லா விதத்துலேயுமே ஒரு அக்ரி வரைக்குமே டாப் பொசிஷனில் நிற்கக்கூடியவங்க அதிகபட்சமாக இந்த மேஷராசி என்பர்கள் மட்டும்தான். அப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில், பலருடைய வாழ்க்கையில் தான் நினச்ச இலக்கை அடைய முடியல, நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் ஃபைனல் ஸ்டேஜில் அது பிரேக் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுதுன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு பெரிய லெவல். ஏன்னா அடுத்தது குரு அதிசார வக்ர பெயர்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கும். அந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2026 எண்டு 27 எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவ் உருவாக போகுது. போல்டாக இறங்கி செயல்படுங்க. குறிப்பாக சுபகாரியம், திருமண முயற்சிகள் மூவ் பண்ணுங்க. ரொம்ப நாள் நீங்கள் பட்ட அவமானங்களும் மன அழுத்தங்களும், பிடிச்ச வாழ்க்கை மிஸ் ஆகிற நிலைமைகளும், பிடிச்சவங்க விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மீண்டும் உங்களை அடையக்கூடிய ஒரு நேரம் உருவாகும். நட்பு ரீதியில் தேவையில்லாத சில எந்த தப்பும் செய்யலும், உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை, ஆனால் பார்த்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் ரொம்ப நீண்ட நாள் நட்பு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் உருவாகி இருந்திருக்கும். அந்த நட்பு மீண்டும் உங்களோட இணையக்கூடிய காலமாக இது உருவாக போகுது. கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு குரு பார்வை விட போகுது. 6ஆம் இடம் பலம் பெற போகுது. 7ஆம் பாவம் பெரிய இலக்கை, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்டிவாக இறங்கி வேலை செய்வீங்க. ரியல் எஸ்டேட்டில் இருந்து, டெக்ஸ்டைல்ஸில் இருந்து, கனரக வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட் துறைகள் வரைக்குமே. ஏன்னா சுக்கிரனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகிறார். அப்போது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதுலேயும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ரெக்கார்டு உருவாக்க போகிறீங்க. விஞ்ஞானம், அதாவது அறிவியல் சார்ந்த துறைகளில் புது கண்டுபிடிப்புகள், புது முயற்சிகளில் ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, ஆனால் அதற்குண்டான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. நான் போகாத இடம் இல்லை, எடுக்காத ரிஸ்க் இல்லை. பட் நிலுவையிலேயே இருக்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ அதற்குண்டான சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணுங்க. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றம், புதிய மாற்றம் உருவாக போகுது. இதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்கும். மூவ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா, அப்போது 100% இது உங்களுக்காகவே வேலை செய்யும். ஏன்னா இந்த குரு அம்சமும் சரி, உங்களுக்கு 6ஆம் பாவமும் சரி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனி
அந்த சனி பலம் பெறுகிறார். அப்போது நீண்ட நாள் மன உளைச்சல், படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல குழப்பங்கள் நினச்சி இருந்தீங்க இல்லையா, அதை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலைகளிலும், குறிப்பாக மேஷராசி என்பர்கள் தொழில் ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியில் நிறைய இக்கட்டான நிலைமையில் வந்து நின்று இருப்பீங்க. அந்த இடத்துல இப்போ நீங்கள் டேலி பண்ணி மேலே வரீங்க. தொழில் ரீதியில் பெரிய லெவலில் குரோத்தை சந்திக்க போகிறீங்க. உயர்தர வளர்ச்சியை அடைய போகிறீங்க. மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்க போகுது. பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் போது, அதுவும் 17ஆம் தேதிக்கு மேலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா மேஷராசி என்பவர்களுடைய பிள்ளைகளை பார்த்து பார்த்து வைரக்கல் மாதிரி இன்றைக்கி அவங்களுக்குண்டான ஒரு வாழ்க்கையை அமைச்சேன். கடைசியில் அந்த வாழ்க்கையே உங்களுக்கு பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை. அதுலேயும் வேலை, தொழில் சார்ந்த ரீதியிலும் சில சிக்கல்கள், குழப்பங்கள்ன்ற நிலைமைகள் இருந்திருக்கும். இதிலிருந்து ஒரு நல்ல தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்களுடைய கல்வி, படிப்பு, ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும். மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அவ்வளோ அற்புதமான ரீதியில் இருக்குது. நாம் இன்னும் அடுத்த இந்த வருடப்பரப்பு வரப்போகுது, ஆங்கில வருட புத்தாண்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் வந்து உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்புகள் எந்த அளவுக்கு இன்னும் பாசிட்டிவாக இருக்குன்றது அடுத்த காணொளிகளில் நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஏன்னா இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இது அந்த 26ஆம் ஆண்டிற்குரிய 2026ஆம் ஆண்டிற்குரிய ஒரு பெரிய லெவலில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த லெவலுக்கு அதில் பல நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த காணொளியில் பேசலாம். மேலும் உங்களது வாழ்க்கை அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல் நோக்கி நகரக்கூடிய நிலைகள் 100% கண்ணுக்கு தெரியுது. மேஷராசி என்பர்களை நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறுபடும். அதை நல்லா மனசில் வச்சுக்கிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது, எங்கே நீங்கள் சொல்கிற பலன் எல்லாமே எங்களுக்கு அப்படியே நடக்குமானா? கண்டிப்பாக நடக்கும், இல்லை நான் சொல்லலை. பட் அதற்கு நீங்கள் பிறந்த உங்களுடைய ஜனன ஜாதகம் முழு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அதில் 6 to 12 அதிபதியினுடைய திசை நடந்துட்டாலோ, இல்லை இந்த கிரகங்கள் அந்த இடத்துல இப்போ கடகத்தில் குரு இருக்காரா, அங்கே சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் ட்ராப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 3க்கு கீழே அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி, அதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி சில சூட்சமங்களும் அதற்குண்டான பலன்களும் அதில் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கி செயல்படுங்க. எங்கேயுமே தோல்வியை சந்திக்காத ஒரு நிலை உருவாகிடும். மேலும் இந்த பலன்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவும் முயற்சிகளும் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியும் சக்ஸஸும் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.